ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேழ்வரகு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணலாம். இதுக்கு நமக்கு கேழ்வரகும் வெல்லமும் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு இது போல் 2 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு வெல்லமும் அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு 2 பல் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன். இது போல் இது நல்லா கொதித்ததும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு அது எல்லாம் வெல்லம் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 25 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்து நல்லா இடித்து இதில் சேர்த்திருக்கேன். சுக்கு இதில் சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம இது போல் எண்ணெய் எதுவும் சேர்க்காம நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் உங்களுக்கு லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிருச்சு. இப்போ அது இது போல் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதால கையில் பிசைய வேண்டாம். இது போல் ஒரு கரண்டி மாதிரி வச்சு நல்லா இது போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வெல்லத்துலேயே சேர்த்துட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா இதுக்கப்புறம் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் நம்ம சுக்கு சேர்த்துக்கிறதால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் வேணா நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. மறக்காமல் இது போல் ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடை தட்டுறதுக்காக இது போல் உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது போல் பெரிய உருண்டையாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது போல் ஒரு பிளாஸ்டிக் கவர் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுங்க. வாழை இலை இருந்துச்சுன்னா அந்த வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவி அதிலே அடை தட்டிக்கோங்க. இந்த டைமில் என்கிட்ட வாழை இலை இல்லை, ஸோ அதனால் நான் இது போல் ஒரு ஆயிலான பேப்பரில் இது போல் தட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம், இது அடங்கிறதால கொஞ்சம் தடிமனாக தான் தட்டணும். இது போல் நல்லா தட்டிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூன் தான் அது, ஸோ அதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அடையை அந்த நெய்யில் சேர்த்து நல்லா இது போல் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் மாறும், அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இது ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் ஸ்லோவில் வச்சு குக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாஸ்ட்டாக வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணால் நம்மளோட இனிப்பு கேழ்வரகு அடை ரெடி. இது ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியும் கூட. ஒரு சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை நம்ம செஞ்சிடலாம். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் எதுக்காகனா ஒரு சிலருக்கு கேழ்வரகு ஹீட் ஆகிடும், ஸோ அதுக்காக நம்ம நெய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.